Good morning students, welcome to Sheba online class. So let's start our class 12. So the same topic, current electricity. Inside of the topic is color code for the carbon resistor. So resistor means what? It's a one type of the instrumental things. Okay. So நம்ம லேபில் வந்து நம்ம கனெக்ஷன்ஸ்க்கு அதுக்கெலாம் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோன்னா அந்த ஃப்ளோவிங் ஆஃப் கரண்ட் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், ரெசிஸ்டார்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ திஸ் ரெசிஸ்டார் ஒன்லி வெரிஃபை த flowing of current will be high or low. Okay, so this is a connection of resistor. Here we taken as is a shape of the resistors. Okay, so resistor oda shape vandu ipdi da irukum. So இந்த resistors வந்து எப்படி கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து இப்போ நம்ம வந்து கெப்பாசிட்டர்ஸ் ஆர் எனி அதர். ஓகே, ஸோ கெப்பாசிட்டர்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி, ஒரு மெட்டாலிக் ஒரு ஸ்பியர் ஆர் எனி அதர் மெட்டாலிக் திங்ஸ் வில் பி தேர். நோ, so it's inside of the metallic sphere or a conductors, it will be conduct the current. Okay, flowing of current in electric field. So அந்த electric field flowing of current வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ணுற ஒரு மெட்டாலிக் ஆப்ஜெக்டை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், கண்டக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் கண்டக்டாரில். ஸோ இதே வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ், நோமோ ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னாக்கா அது என்ன சொல்லுவோம், நம்ம இன்சுலேட்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹியர் கண்டக்டாரை வந்து number of electrons will be there. ஸோ இந்த கண்டக்டாரை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, கெப்பாசிட்டர்ஸ் எனி அதர் இது வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து நம்ம வந்து கண்டக்டருக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுவோம், நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃப்ளோவிங் ஆஃப் கரண்ட்டை வந்து அது எந்த அளவுக்கு ஃப்ளோ ஆகணும் அப்படின்றத வந்து அது வந்து வெரிஃபை பண்ணும். ஸோ ஹியர் திஸ் ஷேப் ஆஃப் த ரெசிஸ்டர் இந்த ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஸ்மால் பிஞ்ச், ஒரு மைன்யூட் பார்ட்டிக்கல் மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த இதில் வந்து ஃபோர் கலர் கோட்ஸ் வில் பி தேர். ஓகே, திஸ் ஒன்லி ஐடென்டிஃபை த ரெசிஸ்டர்ஸ் நம்பர் அண்ட் த ஹோம்ஸ். ஓகே, அதோட ஹோம்ஸும் அதோட நம்பரும் வந்து நம்ம எப்படி வெரிஃபை பண்ணுவோம் அப்படின்னாக்கா, இந்த கலர் கோட் வச்சு தான் வெரிஃபை பண்ணுவோம். ஹியர் வி டேக்கன் அஸ், நான் வந்து இந்த ரெசிஸ்டர்ஸ் வந்து என்ன ஹோம்ஸில் எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா 56K ஹோம்ஸில் வந்து நான் வந்து இந்த ரெசிஸ்டர் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து 56K அப்படின்னு சொல்லுவோம், நம்ம 50K ரெசிஸ்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ வந்து நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் வில் பி தேர். ஃபஸ்ட்டு வந்து 1Kலேருந்து நம்மளுக்கு வந்து 100K ஆர் 200 300K வரையும் நம்மளுக்கு இருக்குது. பட் ஆனால் நம்ம எடுக்க போது வந்து வெறும் டென்ஸில் இருக்க ரெசிஸ்டர்ஸ் மட்டும்தான். ஸோ அதனால் டென்ஸில் இருக்க ரெசிஸ்டர்னும் போது இதை ஹோல் நம்பராக வந்து நம்ம கனெக்ட் பண்ணும்போது இதை என்ன எடுத்துப்போம் அப்படின்னா 50K ரெசிஸ்டார் அப்படின்ற மாதிரி எடுத்துப்போம். ஸோ ஹியர் இந்த ரெசிஸ்டாரோட நான் கலர்ஸ் பாருங்கள். இங்கே வந்து நம்ம க்ரீன் கலர் எடுத்திருக்கோம், ப்ளூ அண்ட் ஆரஞ்ச் அண்ட் திஸ் ஒன் இஸ் அ கோல்டன் கலர். ஓகே, ஸோ இங்கே வந்து கலர்ஸ் இல்லை, நான் உங்களுக்கு ரெசிஸ்டார்ஸ் வந்து மாடல் ஷோ பண்ணி காட்டலான்னு பார்த்தேன். பட் வந்து அது கனெக்ஷனில் இருக்குது. ஓகேவா, ஸோ நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் லேப்க்கு கூப்பிட்டு போகும்போது இந்த ரெசிஸ்டாரை வந்து தனியாக எடுத்து உங்களுக்கு வெரிஃபை பண்ணி காட்டுறேன். ஸோ ஹியர் வி டேக்கன் அஸ் க்ரீன், ப்ளூ, ஆரஞ்ச் அண்ட் final one is a golden. Okay, final one is a golden, silver, only two colors will be there. லாஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒன்று கலர்லெஸ்ஸாக இருக்கும், அதாவது கலர்லெஸ் மீன்ஸ் டிரான்ஸ்பரண்ட் கலரில் இருக்கும், இல்லைனா கோல்டன் கலரில் இருக்கும், இல்லை சில்வர் கலரில் இருக்கும். ஓகேவா, தீஸ் த்ரீ கலர்ஸ் ஒன்லி ஐடென்டிஃபை த லாஸ்ட் கோட் ஆஃப் த ரெசிஸ்டர்ஸ். ஓகே, ஸோ ஹியர் வி டேக்கன் அஸ் ஆரஞ்ச். ஸோ திஸ் ஒன் இஸ் அ தேர்ட் கோட் ஆஃப் ரெசிஸ்டர். இந்த ஆரஞ்சில் வந்து நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா, தேர்டில் வந்து நம்ம இண்டிகேட்ஸ் த டெசிமல் மல்டிப்ளேயர். ஓகே, ஸோ நம்ம எந்த நம்பர் கூட வந்து டெசிமல் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்றத வந்து இந்த ஃபைனல் தேர்ட் ரெசிஸ்டாரை வச்சு தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ ஹியர் வி டேக்கன் அஸ் ஆரஞ்ச். ஸோ நம்ம வந்து இந்த கலர் கோடுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு நம்பர் வெரிஃபை பண்ணுவோம். ஓகேவா, ஹியர் வி டேக்கன் அஸ், this is a code of the colors, this is a number of the resistor and this one is a decimal multiplication. Okay, so multiplier of the decimal points. So இந்த நம்ம பவர் நம்ம 10 பவர் ஆஃப் நம்ம இந்த நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். எதனால் அப்படின்னா, இந்த ரெசிஸ்டர்ஸ் எல்லாமே என்ன சொல்லியிருக்கேன், டென்ஸில் இருக்க 10K ரெசிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா, ஸோ அதனால் வந்து 10 பவரில் நம்ம எடுத்துக்கிறோம் இந்த ரெசிஸ்டாரோட மல்டிப்ளை டெசிமல்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ப்ளூ கலர் அப்படின்னு எடுத்தோன்னா ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு நம்பர் என்ன 1. ஸோ இட்ஸ் அ பவர் ஆஃப் 10 நம்பர் ஆஃப் power of 1. And the red, another one is a red, we taken as number is 2 and orange we taken as number is 3, the power is 10 power 3. Yellow we will be taken as 4 and number is 10 power 4 and green 5 10 power 5, blue 6 10 power 6 and violet 7 10 power 7 and final one is this one is a grey color. Okay, and this G is a green color and the after the violet color they will be taken as a grey color. Okay, so grey means
it's we taken as 8. The number is 8. Okay, so 10 power 8. Final one is a white color. So white we taken as 9, 10 to the power of 9, and this 3 only we taken as a final 4th number of resistors. Okay, so here we taken as green, means green is the number of 5. So it's a 10 power 5. So blue we taken as 6. It's a 10 power 6. Okay, after that orange we taken as 3. So finally we calculated as 5 is a green, 6 is a, நம்ம வந்து இப்போ இந்த கலர் கோட் ஆஃப் த ரெசிஸ்டர் நம்ம எடுத்துட்டு இது ஃபைனலாக நம்ம எந்த ஓம்ஸில் நம்ம டெரைவ் பண்ணுவோம் இந்த மல்டிப்ளிகேஷன் கால்குலேஷன் வந்து பார்க்கலாம். ஸோ 5 will be the green and 6 is a blue color and third one is a orange color. So orange color we taken as 10 is to the power of 3. Okay, so here we taken as orange is a 10 to the power of 3, right? So we taken finally calculated these 3. So plus added the 5% of the gold. Okay, so first 2 is a significant figure. Third ring, first two means these two colors. Okay, this will be identified as a significant color. Okay, significant figures. So third ring will be taken as a indicate of the multiplying decimal points. Okay, decimal multiplier. And fourth one we taken as silver and the gold. This one is a silver and gold. We show the tolerance. Okay, tolerance is the power of. So the value of resistors is we taken as 5 into 6. Here we taken as 56 because these two will be having a tens term. Okay, so 56 into 10 to the power of 3. So 10 to the power of 3, after that multiplying 56k ohms will be taken. So finally we taken as the value of the resistors will be calculated in these terms. So here taken as a, it's a number color code, right? So it's a color code of resistance ohms. So blue is taken as 1k and red is a 100k. It's a 100k ohms, and the orange is a 1k, and after that yellow is 10k of resistors. It's calculated as the 10k. Okay, so நம்ம வந்து இப்போ ப்ராக்டிக்கல் வந்து நம்பர்ஸ்லாம் கால்குலேட் பண்ணும்போது இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா இந்த ஹோம்ஸ் கூட வந்து இன்ட்டு பண்ணுவோம் மல்டிப்ளிகேஷன். ஓகே, ஸோ 100k is taken as a green color, and finally the brown will be taken as a 1m and violet will be taken as a 10m. Okay, so this is a resistors ohms and the color codes. Okay, so is the number of resistors, it's a ohms of resistors, it's a power of resistors. Okay, so செப்பரேட்டாக வந்து ஒவ்வொன்றுத்தையும் வந்து நம்ம ஃபைனலாக மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஃபைனல் ரெசிஸ்டர் ஹோம்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஓகே, வெரிஃபை பண்ணுவோம். So now we taken as the topic is temperature dependence of resistivity. Already we know that, so one metallic sphere or one object will be there, so it will be conduct the current, that is the free electrons will be move on that inside of the conductor. Okay, so அந்த கண்டக்டர் உள்ள வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதிகமாக மூவ் ஆகும்போது அது என்ன சொல்லுவோம், flowing of current will be high, it's a conductor. So the high potential difference to low potential difference. ஸோ அந்த கண்டக்டரில் வந்து ஃப்ளோவிங் ஆஃப் கரண்ட் வந்து ஹை பொட்டென்ஷியல்லேருந்து என்ன ஆகுது, லோ பொட்டென்ஷியலுக்கு ஃப்ளோ ஆகுது. ஸோ வெரி குயிக்லி கண்டக்டட் த மெட்டல் வில் பி சேட் தட் த கண்டக்டர். ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா, ஹியர் ஆல்சோ வி டேக்கன் அஸ் ஒன் மெட்டாலிக் பாக்ஸ். ஓகே, ஒன் ஸ்கொயர் பாக்ஸ். ஸோ இன்சைட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி அப்ளைட். ஸோ E will be taken as, so one battery will be connected as this two opposite sides. So taken as positive and another one will be taken as a negative. So these two will be, it's a volt, verifying as a volt. So in the positive and the negative will be connected as a battery. So volt will be conducted. So here the inside of the metallic box என்ன இருக்கு, எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகுது. ஓகே, ஸோ n number of electrons will be there, it's a free electrons. ஸோ இந்த எலக்ட்ரான்ஸில் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்ளை பண்ணும்போது இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது, ரேண்டமாக வந்து அதோட டைரக்ஷன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ த எலக்ட்ரான்ஸ் வில் பி மூவ்ட் இன் ரேண்டம் பொசிஷன் மீன்ஸ் வாட் வில் பி ஹேப்பன், த ஃப்ளோயிங் ஆஃப் கரண்ட் வில் பி இன் அ low, very low. Okay, so because what will be happen means the flowing of current inside of the electrons will be randomly moved in a opposite direction. Okay, நம்ம current flow ஆகிற இடத்துக்கும்
எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரான்ஸும் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் ரேண்டமாக மூவ் ஆகும்போது ஸோ அந்த இடத்துல ஃப்ளோவிங் ஆஃப் கரண்ட் வில் பி வெரி லோ. இட்ஸ் எ ஜீரோ ஃப்ளோ. ஸோ இட்ஸ் எ நெட் சார்ஜ். இந்த ஜீரோ ஃப்ளோ என்ன சொல்லுவோம், நம்ம நெட் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நெட் சார்ஜஸ் தான் வந்து இங்கே நடக்குது. ஓகேவா? ஸோ பிகாஸ் த எலக்ட்ரான்ஸ் வில் பி மூவ்ட் இன் டு ரேண்டம் பொசிஷன். ஸோ இந்த ரேண்டம் பொசிஷனில் மூவ் ஆகும்போது உள்ள எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுது. ஃப்ளோ ஆகும்போது ஒரு டைரெக்ஷன்ஸில் ஃப்ளோ ஆகி ஒரு சர்டன் பொசிஷனில் வந்து என்ன ஆகுது, நம்மளுக்கு ஸ்டாப் ஆகுது. ஸோ அப்புறமா வந்து என்ன ஆகுது, ஆப்போசிட் அதாவது நம்மளுக்கு பாசிட்டிவ் டைரெக்ஷன்ஸில் இருக்க எலக்ட்ரான்ஸ்லாம் ஒரு சைடாக மூவ் ஆகுது, நெகட்டிவ் டைரெக்ஷன்ஸில் இருக்க எலக்ட்ரான்ஸ்லாம் ஒரு சைடாக மூவ் ஆகிடுது. ஓகே, ஸோ இந்த டூ ஆப்போசிட் சைட்ஸில் எலக்ட்ரான் செப்பரேட் ஆனதும் என்ன ஆகுது, ஃப்ளோவிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து என்ன ஆகுது, கரெக்டாக ஃப்ளோ ஆகுது. ஓகே, ஸோ இந்த பாசிட்டிவ்லேருந்து லைன் உள்ளே என்ட்ரு ஆகி எலக்ட்ரான்ஸில் மூவ் ஆகிட்டு நெகட்டிவ் சைடாக வந்து எண்ட் ஆகுது. ஓகே, ஸோ தீஸ் ஃப்ளோவிங் ஆஃப் கரண்ட்ஸ் வில் பி produced in a random positions. ஓகே, ஸோ நம்மளுக்கு ஃப்ளோவிங் வந்து என்ன ஆகுது, ரிப்பீட்டடாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது அதே மாதிரி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வோல்ட்டை வந்து நம்ம கொடுக்குறோம். இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் நம்ம பண்ணுறோம். என்னென்னு பார்த்தா வந்து டெம்பரேச்சர்ஸ் வந்து இங்கே வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ டெம்பரேச்சர் லெவல் வந்து என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல கொஞ்சம் ஹை. ஓகே, கொஞ்சம் ஹையாக வந்து டெம்பரேச்சர் கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். So here we taken as electrons will be randomly moved on in very high positions. Okay, random positionலேருந்து ரொம்ப ஹையாக வந்து ரொம்ப ஸ்பீடாக, அதாவது எலக்ட்ரான்ஸ் வெளியே ஃப்ளோ ஆகிற அளவுக்கு என்ன ஆகுது, டிஸ்போஸ் ஆகிற அளவுக்கு ஃப்ளோ ஆகிட்டுருக்கு, ரொம்ப ரேண்டமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக. ஸோ அந்த டைமில் நம்ம எலக்ட்ரான்ஸ் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுது, ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் அந்த டெம்பரேச்சர் லெவல் அதிகமாகுது, உள்ள கொலிஷன்ஸ் நடக்குது. ஸோ அந்த கொலிஷன் மூலயமா உள்ள நிறைய பார்ட்டிகல்ஸ்லாம் செப்பரேட், எனி அதர் பார்ட்டிகல்ஸ் ஆல்சோ, நெகட்டிவ் சார்ஜஸ்ஸு இல்லை சம் அதர் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், இது எல்லாமே மிக்சட் ஆகி என்ன ஆகுது, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து ஒரு சர்டன் பொசிஷன்லேயே ஸ்டாப் பண்ணிவிடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணும்போது இந்த இடத்துல ஃப்ளோவிங் வந்து ரொம்ப லோ ஆகிடும். ஸோ அப்போ நம்ம டெம்பரேச்சர்ஸ் வந்து இங்கே நம்ம ஹையாக கொடுக்கும்போது இங்கே என்ன ஆகிடும் அப்படின்னாக்கா ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகிடும் அப்படின்றாங்க. டெம்பரேச்சர்ஸ் ஹையாக கொடுக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகிடும். Here we take as already know that V is equal to IR. It's a derivation of the Ohm's law formula. So V will be voltage, I is the current, R is the resistor. Here we taken as it's a temperature depends of resistivity, not a resistance, it's a resistivity. So resistivity means what? It's conducting one resistance, means it's a temperature will be based on that resistor. It's a resistivity. நம்ம டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி ஒரு ரெசிஸ்டர்ஸோட லெவல் மெஷர் பண்ணோம்னா அதை தான் நம்ம என்ன சொல்வோம்னாக்கா ரெசிஸ்டிவிட்டின்னு சொல்கிறோம். ஸோ இட்ஸ் வில் பி கண்டக்டட் ஆஸ் ஒன் கண்டக்டர். ஓகே, அந்த கண்டக்டரில் அந்த கண்டக்ட் ஆகுது அப்படின்றோம். ஹியர் வி டேக்கன் ஆஸ் ஒன் மெட்டாலிக் பாக்ஸ். ஸோ இதோட டெம்பரேச்சர் லெவல் வந்து நம்ம வந்து ஆல்ஃபான்னு. So here we taken as it's a proportional and the del T proportional. Okay, so first we taken as proportional means it's a temperature symbol. Okay, நம்ம டெம்பரேச்சர் எடுக்கிறோன்றதுனால இந்த சிம்பிள் போட்டிருக்கோம். ஸோ இந்த டெம்பரேச்சர் லெவல் வந்து நம்ம அந்த ஸ்பியரோட கண்டக்டரை வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம். ஸோ இட்ஸ் வில் பி வெரி ஹை மீன்ஸ் we taken as a del T. Okay, so because it's not considered as one standard position of the temperature. நம்ம டெம்பரேச்சர் லெவல் வந்து ஸ்டாண்டர்டாக இவ்வளோ தான் இருக்கும், இவ்வளோ செல்சியஸ் தான் இருக்கும்னு சொல்லி நம்மளால் மெஷர் பண்ண முடியாது. நம்ம அதோட எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட்டுக்கும் அந்த கொலிஷன்ஸ் நடக்கிறதுக்கும் ஏற்ற மாதிரி தான் டெம்பரேச்சர்ஸ் வந்து நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து அந்த டெம்பரேச்சர்ஸ் வந்து டெல்டின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஹியர் வி டேக்கன் as 1 degree Celsius. அந்த மாதிரி 1 degree Celsiusக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்போது அது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். ஸோ டிவைடட் பை த del T. We taken as 1 degree Celsius means it's divided by the taken as del T. Okay, so here this formula will be derived. So R is equal to V divided by I. V is the voltage, I is the current. So நம்மளுக்கு இங்கே ரெசிஸ்டர்ஸ் ஹையாக இருக்குது அப்படின்னும் போது current will be flowing very low. Okay, ரெசிஸ்டர்ஸ் ஹையாக இருக்கும்போது அங்கே என்ன நடக்கும், கொலிஷன்ஸ் நடக்கும். ஸோ அப்போ கரண்ட் ஃப்ளோ வந்து ரொம்ப கம்மியாகிடும் கொலிஷன்ஸ் நடக்கும்போது. ஸோ எக்ஸாம்பிள் கொலிஷன்ஸ்னால் என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம். ஓகேவா, பிகாஸ் ஏதோ ஒரு பிளேஸ்க்கு போகிறோம். ஸோ நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஏதோ ஒரு சம் டஸ்ட் பார்ட்டிகல்ஸு சம் ஏர் மாலிகுல்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, ரொம்ப ஃபோர்ஸாக வந்து ஆப்போசிட்டில் டைரெக்ஷன்ஸில் வந்து நம்மளுக்கு நம்ம மேலே வந்து படுது. அந்த மாதிரி படும்போது வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா நம்ம ப்ரீத் பண்ணுற லெவல் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ரைட்டா, பிகாஸ் அந்த ஏர் மாலிகுல்ஸும் இந்த ஏர் மாலிகுல்ஸும் என்ன ஆகும், ஒன்றோட ஒன்று
அட்ராக்ட் ஆகும் ஓகேவா. ஸோ அந்த மாதிரி அட்ராக்ஷன் நடக்கும்போது அந்த இடத்துல என்ன ஆகும், ரெண்டுத்துல எதோட ஃப்ளோ அதிகமாக இருக்குன்ட்டு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துல கொலிஷன்ஸ் நடக்கும்போதும் உள்ளே இருக்க எலக்ட்ரான்ஸ் லெவல் அதிகமாக இருந்தால் ஃப்ளோவிங் கரெக்டாக நடக்கும். ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட லெவல் வந்து அந்த இடத்துல கம்மியாகிடுது. ஸோ இட்ஸ் வில் பி வெரி லோ. ஸோ அந்த மாதிரி லோவாக இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகும்போது கரண்ட் ஃப்ளோ அதிகமாகுது. ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும்போது கரண்ட் ஃப்ளோ என்ன ஆகுது, கம்மியாகுது. இட்ஸ் டிபெண்ட் அப்பான் த inversely position. Okay, so the resistors will be directly proportional to the voltage and inversely proportional to the current. Okay, so the resistance will be inversely proportional to current. So the T will be taken as high, it will be the rho. Rho means what? It's a resistivity. So நம்மளுக்கு current and the voltage level high-ஆ இருக்கும்போது அதோட resistance level வந்து நம்மளுக்கு என்ன ஆகுதுங்க, இங்கே பாருங்கள். So resistance means rho divided by A. A means area. Okay, so resistivity we taken as here will be 1 and the area will be 1. It will be same direction. Okay, same value will be there. நம்ம ஒரே வேல்யூவில் எடுக்கிறோம் இது ரெண்டும் அப்படின்னும்போது இதோட மீட்டர் லெவல் என்ன இருக்கும்னா 15 is to the power of per meter second நம்ம எடுக்கிறோம். ஸோ இதோட லெவல் வந்து நம்மளுக்கு எவ்வளோ அதிகமாகும் அப்படின்னாக்கா ரெசிஸ்டிவிட்டி கொடுக்கும்போது 50 பவர் ஆஃப் மீட்டர் பர் செகண்டில் வந்து நம்மளுக்கு லெவல் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹியர் வி டேக்கன் அஸ் R is equal to rho divided by A. ஸோ இஸ் அ ரெசிஸ்டிவிட்டி ஆல்சோ வெரி ஹை. நம்மளுக்கு டெம்பரேச்சர் ஹையாக இருக்கும்போது ரெசிஸ்டர்ஸும் ஹை ஆகும். ஸோ ரெசிஸ்டர்ஸ் ஹை ஆகும்போது ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஹை ஆகும். நான் சொல்கிறேன் டெம்பரேச்சருக்கும் கரண்ட்டுக்கும் தான் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, ஆப்போசிட் இது நடக்குது. ஸோ ரெசிஸ்டிவிட்டி வந்து நம்மளுக்கு வந்து இங்கே லோவாக இருக்குது அப்படின்னா இங்கே ஹையாகவும், இங்கே ஹையாக இருக்கும்போது இந்த இடத்துல லோ ஆகும். ஓகேவா. ஸோ இப்போ டெம்பரேச்சர் ஹையாக இருக்கும்போது ரெசிஸ்டிவிட்டி ஹையாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இது வேறு டைரெக்ஷன்ஸு, இது வேறு டைரெக்ஷன்ஸு. ஸோ ஹியர் த ரெசிஸ்டன்ஸ் வில் பி ஹை. ஸோ வி டேக்கன் அஸ் R del T proportional. Okay, so it's derived as the coefficient of temperature is equal to resistor is equal to rho. Okay, so this will be derived. RT means we taken as R plus resistor plus and the resistor it based on the temperature. Okay, so these two will be first on the temperature வந்து நம்ம குடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். this will be taken as resistors value and temperature நம்ம ஹையாக மெஷர் பண்ணும்போது என்ன வேல்யூ கிடைக்குதுன்றதை இங்கே நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ R del T will be taken. So RT is equal to here we taken as R0. Okay, so R0 divided by R0 del T. So it's a proportional to is equal to proportional. So it's a value of this. Okay, இதோட வேல்யூவாக எடுத்துக்கிறாங்க. ஸோ ஃபைனல் we taken as del T ஓட வேல்யூ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம்ல இங்கே. ஸோ we taken as del T. ஸோ del Tனா நம்ம என்ன எடுத்துக்கிறோம், RT it's connected to R del T. ஓகேவா. ஸோ நம்ம இங்கே அதை வந்து நம்ம வந்து T into இந்த டெல்டியோட வேல்யூ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா T is to the power of T நாட்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதை எடுத்துக்கும் போது இதை சப்ஸ்டியூட் பண்ணுறோம், T டெல்டியில் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனலி we taken as RT minus R0 divided by R0 and T minus T is 2. சரி, okay students, once again I will repeat this. Temperature depends of resistivity conductor. It will be conductor. The temperature will be very high means it's conducting, the resistivity will be very low. Okay, so it's compared to the resistor of the conductor. So V is equal to IR will be taken. V is a voltage, I means current and R means resistor. So we taken as T minus del T means it's a its starting value and to the initial value to final value. Okay, initial temperature to final temperature. இனிஷியலாக நம்ம ஒரு டெம்பரேச்சர் சும்மா நம்ம இன்செர்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு டிகிரி செல்சியஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதோட ரூம் டெம்பரேச்சர் சர்க்கம்ஃபரன்ஸ் வச்சு தான் நம்ம அதோட ஹை பண்ணலாமா இல்லை இன்னும் கொஞ்சம் லோ பண்ணலாமான்னு பார்ப்போம். ஸோ அதை தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா டெல்டின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஹியர் வி டேக்கன் as R. R is a resistor. So resistor high means current flow will be very low. It's directly proportional. Sorry, it's inversely proportional. V means directly proportional. So T is high means resistivity also very high because resistor is it's a current proportional, so it will be very low, so resistivity will be very high. Okay, so the R will be taken as it's a final value, so it's taken as a del T, it's alpha. So the coefficient of temperature is R is equal to rho. So R is equal to rho divided by A. A means area.
So its final RT will be taken. So it's initial to final value. So first temperature insert பண்றதுக்கு முன்னாடி measure பண்றோம், அப்புறம் temperature insert பண்ணதுக்கு அப்புறம். So we taken as RT. R means temperature, it's the initial value and the temperature insert value. So RT minus R0. So R0 is equal to del T is equal to alpha. So finally we taken as del T means T initial to final. Okay, so T minus it's a T naught. So here we taken as alpha means it's a coefficient. Okay, so coefficient will be taken as RT minus R0. This is the final value of the, it's a temperature depends of resistivity in the conductor. Okay, so you understand now students. So the homework will be sent in the WhatsApp group. You will write and then send it over. Okay, thank you students.